ஹலோ, குட் மார்னிங். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு சரித்திரம் தொடர்கிறது. நவத்வீபில் வீட்டிலும் ராதே பாவம்தான். என் பிராணநாதன் கிருஷ்ணன் எங்கே என்று கத்துவார். பிறகு சிறிது நேரம் கழித்து நார்மல் ஆவார். கொஞ்ச நேரம்தான், மறுபடியும் பாவ நிலைக்கு சென்று விடுவார். வீட்டில் உடல்நிலை சரியில்லை என்று வைத்தியம் பார்க்கிறார்கள். இவருக்கு கிருஷ்ண பிரேம பக்தி. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார். ஒருவாறு அவரை சமாதானப்படுத்தி பாடசாலைக்கு அழைத்துச் செல்லுகிறார்கள். அங்கேயும் போய் ஹரிபஜன் பண்ணுங்கோ என்கிறார். கோபால கோவிந்த ராமஸ்ரீ மதுசூதனா என்று ஆடிப்பாடுகிறார். அவரால் பாடம் சொல்லித்தர முடியாது என்று சொல்லிவிட்டார். ஒரு நாள் இவர் வீட்டிற்கு வரும் வழியில் நன்கு படித்த பண்டிட் ஒருவர் பாகவதம் வாசித்து கொண்டிருந்தார். அதில் கண்ணனை நீலமேக சியாமளனாய் பீதாம்பர அழகை வாசிக்க அதை கேட்ட நிமாயிக்கு ராதாபாவம் வந்து மறுபடியும் அதை வாசிக்கச் சொல்லி கேட்டு, கிருஷ்ணா கோவிந்தா எனக்கு காட்சி தர மாட்டாயா என்று அழுது புலம்புகிறார். நிமாயி பற்றி பலரும் ஊரில் பலவிதமாய் பேசுகிறார்கள். ஒரு சிலர் பைத்தியம் என்கிறார்கள், சிலர் பக்தி ஆவேசம் என்கிறார்கள். இருந்தாலும் இவரது பக்தி பிரேம நிலை அனைவரையும் ஆக்கர்ஷிக்கிறது. நிறைய பேர் இவரை தேடி வருகிறார்கள். தினமும் இரவு 8 மணிக்கு மேல் ஸ்ரீவாசர் என்பவர் வீட்டில் சத்சங்கம் நடக்கிறது. ராமகிருஷ்ண கோவிந்த ஜனார்த்தன அச்சுத பரமானந்தா கோவிந்தா கோவிந்தா ராதே கோவிந்தா என்று உரக்க பாடி ஆடுகிறார்கள். நாமாவளி பஜன் இதுதான் முதல் தடவை நவதீபில். நிமாயி பிரபுவாக மாறிவிடுகிறார். கதாதர் என்பவர் கூடவே இருக்கிறார். தினம் நாம சத்சங்கம் நடக்கிறது. அப்பொழுது இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. சில பேருக்கு இது பிடிக்காமல் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். இருந்தாலும் நிறைய பேர் சேர சேர சத்சங்கம் நன்கு நடக்கிறது. நிதாய் என்கிற நித்யானந்தர் இவருடன் சேர்ந்து கொண்டார். இவர் சந்நியாசி. கண்ணனின் அம்சமாக ராதையின் பிரேம பக்தியோடு நிமாயி வந்தார் என்றால், நிதாயி ஆதிசேஷனின் அம்சமாய் வந்தார். வேதவியாசர் சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம். ஒன்றாக இருந்த வேதத்தை 4ஆக பிரித்து எதிர்காலத்தில் வேத அத்தியனம் எளிதாக பண்ணுவதற்கு பிரித்து கொடுத்தவர். பகவானை அடைவதற்கு பிரம்மசூத்திரத்தை அனுகிரகம் பண்ணினவர். எந்த பாகுபாடும் இன்றி எல்லோராலும் கொண்டாடப்படுபவர் வேதவியாசர். வியாச பௌர்ணமி குரு பூஜை என்று சொல்லப்படுகிற குரு பூஜை வந்தது. அதை பிரமாதமாக கொண்டாட நிமாயி நினைத்தார். ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. வியாசருக்கு சித்திரப்படம் இருக்கும், விக்கிரக வழிபாடு கிடையாது. பூஜை பண்ணும் பொழுது ஒரு பாத்திரத்தில் அக்ஷதை நிரப்பி அதன் மேல் கிருஷ்ண விக்கிரகம்தான் இருக்கும். நிதாயியிடம் மாலை போடச் சொன்ன பொழுது அவர் சிறிது நேரம் மௌனமாயிருந்து பிறகு நிமாயிக்கு போட்டு, வந்திருப்பது கிருஷ்ணனின் அம்சம்தான் நிமாயி என்று எல்லோருக்கும் காட்டிக் கொடுத்தார். அனைவரும் ஹரி 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 என்று நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்கள். அத்வைதாச்சாரியர் வயதானவர். முதலில் பார்த்தோம். அவர் தினமும் உருகி செய்த பிரார்த்தனையின் பலனாக நிமாயி பிறந்தார். நிமாயி கிருஷ்ணனின் அம்சத்தோடு பிறந்தவர் என்று பல முறை நியமனம் செய்யப்பட்டாலும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸ்ரீவாசர், கதாதர், நிமாயி, நிதாயி இவர்கள் அனைவரும் சேர்ந்து தினமும் இரவு செய்யும் நாம சங்கீர்த்தனம் நாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அனைவரும் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஒரு முறை சத் சங்கத்திற்கு அத்வைதாச்சாரியர் அழைத்து வரப்படுகிறார். தேஜோமயமான ஒளி பிளம்பாய் நிமாயி பிரபு உட்கார்ந்திருக்கிறார். வந்திருப்பது யார் என்று இவருக்கு புரிகிறது. 99% மனசு ஒப்புக்கொண்டாலும் தான் பிரார்த்தனை செய்யும் ஷியாம சுந்தரராக காட்சி அளித்தால் தேவலை என்று தோன்ற, பிரபுவும் அப்படியே காட்சி தர, ஷியாம சுந்தர மதன மோகன பிருந்தாவன விகாரி என்று தன் நிலை மறந்து பாடி ஆடுகிறார். சரித்திரம் தொடரும். Thank you. Have a good day.